அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த ஈஸி லஞ்சுக்காக நான் 2 உருளைக்கிழங்கு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் வெளியிலலாம் போயிட்டு வந்தால் சீக்கிரமாக நம்மளுக்கு லஞ்சு தேவைப்பட்டால் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்சு. டைமே ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம குக்கரில் சாதம் ரெடியாக பண்ணும்போது இதெல்லாம் அந்த நம்மளுக்கு கூட்டுலாம் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ இந்த 2 பொட்டேட்டோ நம்ம சின்னதாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பொரியல். இங்கே கேரளாவில் மெழுக்கு உருட்டின்னு சொல்லுவாங்க. தேங்காயெலாம் இதில் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். ஓகே, கடுகு பொரிஞ்சிருச்சு. இனி இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோ சேர்த்துடலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் சில்லி பவுடர் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறது. 1 டீஸ்பூன் போதும். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக இருக்கும் காரம். எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இது கூட நாம் சால்ட்டு சேர்க்கணும். சால்ட்டு கொஞ்சம் போடுங்க, தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். அது எல்லா இடமும் படும்படியாக கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். அந்த டைமுக்கு இது ஃப்ரை ஆகி கிடச்சிடும். ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை. ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸும் தேவையில்லை. ஓகே, லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம். இப்போ அதுக்காக நான் நம்மளுக்கு குழம்புக்காக நான் கொஞ்சம் தயிர், நான் வீட்டில் ஊற விட்ட தயிர் தான் இது. அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். இல்லைன்னா அப்படி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி அந்த கட்டையெல்லாம் மாறிச்சு. நீ ஒரு பவுல் எடுத்துகிட்டு தயிர் அதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தயிர். பார்த்தீங்களா, இது இவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஆனால் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம அதில் வேறு ஒன்றுமே சேர்க்குறது இல்லை. தேங்காயெலாம் அரைச்சிலாம் போட மாட்டோம். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு போதும். ஏன்னா நம்மளுக்கு தயிர் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் 2 பிஞ்ச் மஞ்சத்தூள். எப்போவுமே இந்த பவுடர்லாம் ஜாஸ்தியாக போடக்கூடாது. கொஞ்சமாக சால்ட்டும் நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா புளிப்புள்ள தயிர்னா அது அந்த சால்ட்டோட ஒரு கசப்பு அப்படியே இருக்கும். ஓகே, சீரகத்தூள் எடுத்துருக்கிறேன். சீரகத்தூள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டால் போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டால் போதும். 2 பிஞ்சு போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான். ஓகே, பெருங்காயத்தூள் அதுவும் 2 பிஞ்சு. அதுவும் ஆப்ஷனல் தான். அது 2 போடாமல் மஞ்சத்தூளும் அந்த சால்ட்டும் சேர்த்தே நம்மளுக்கு இது பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மோர் குழம்பு. ஓகே, இது தாளித்து விடணும். தாளித்து விட்டால் தான் இதோட டேஸ்ட்டே கிடைக்கும். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெட் சில்லி 2 போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2,
அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கறி லீவ்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் நாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை சேர்த்துடலாம். எங்கிட்ட கறி லீவ்ஸ் இல்லை, அதனால தான் நான் சேர்க்கலை. அதில் எல்லாம் அந்த சூடே போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சட்டியில் நம்ம தாளித்து வச்சுருக்கோமே, அந்த சூடே போதும். ஓகே, அப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு. எல்லாருக்குமே இதெல்லாம் பிடிக்கவும் செய்யும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி குழம்பு, இந்த டிஷ்ஷெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த பொரியல்லாம். இந்த டைமில் நம்ம பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை. இங்கே நாங்கள் பொரியல்னு சொல்லுவோம். அப்புறம் மலையாளத்தில் மெழுக்கு உருட்டினும் சொல்லுவோம். ஓகே, அப்புறம் அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு சின்ன சவாளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாட்டு. ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு கரண்டி ஆம்லேட் தான் சீக்கிரமாக பண்ண போகிறோம். ஒரு முட்டை வச்சு தான் நான் பண்ணுறேன். 2 முட்டை வேணுன்னா நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா போதும். ஓகே, ஒரு பேன் வச்சு அதை 1 ஸ்பூன் ஆயில் விட்டு சூடு பண்ணி, இதுக்கு எல்லாமே நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்தாச்சு. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும். உங்களுக்கு எக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேகணுமோ அந்த மாதிரி உங்கள் இதுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சுவக்கணும், அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கிறேன். கரண்டி ஆம்லேட்டுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மலையாளத்தில். ஓகே, இந்த சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்மளுக்கு தோசை மாதிரி ஊற்றுவோமே ஆம்லெட், அப்படியும் செய்யலாம். இப்படி செய்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணுறது. அதுன்னா இன்னும் ஈஸி. இப்போ நான் திருப்பி போட்டுறேன். பார்த்திங்களா, நல்லா செவந்திருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், அதனால தான் நான் இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன். ஓகே, இனி அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றலாம். இப்படி பார்த்தாலே தெரியும். ஓகே, எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் இங்கே வீட்டில் நேரமே இருந்த நெல்லிக்காய் ஊறுகாய், உங்கள்கிட்ட ஏதாவது ஊறுகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதுவும் எங்கள் வீட்டில் இருந்தது. மிளகு அந்த பெரிய மிளகு, இங்கே தொண்டை மிளகுன்னு சொல்லுவாங்க, பெரிய பச்சை மிளகா இருக்கும். அதை உப்பு புளி எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கி வச்சுருப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இதோட ரெசிபி தேவைப்பட்டால் நீங்கள் கேளுங்க. ஓகே, அப்போ இது இருக்கிறதுனால நான் இது எடுத்து சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் காரமாகவும் உப்பு புளி எல்லாமே இருக்கும் அதில். தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதையும் வச்சிடலாம். அப்புறம் இப்போ நம்ம பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை வச்சிடலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட தோணும். ஓகே, அடுத்தது எக் ஆம்லெட் வச்சிடலாம்.
இந்த டைமில் குக்கரில் நம்ம ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், வந்து நம்ம ஈஸியாக செஞ்ச மோர் குழம்பை சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இன்க்ரீடியன்ஸும் நிறைய தேவையில்லை, வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை, தேங்காய் சேர்க்கலை, ஒன்றுமே சேர்க்கலை. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம லஞ்சு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது மட்டும் நம்ம வச்சோம். இப்போது இந்த 3 வச்சுமே நம்மளுக்கு சாப்பிட்றலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம இருந்ததுனால அதையும் கூட வச்சுருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவசரமாக இருந்ததுனாலும், உங்களுக்கு ஆஃபீஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விட்றதுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தயிர் இருந்தால் இதையும் இப்படி பண்ணி எக் ஆம்லேட் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.